அஜித் வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாருன்னா அவர் வந்து அதுக்கான நபர்களை தேடி கத்துக்கிட்டு தன்னை சுத்தி இருக்கிற ஆட்கள்கிட்ட அதை புரிய வச்சுட்டு சரி இன்னொன்னு சொல்லட்டுமா? இப்ப நீங்க சொன்னீங்க அவர் வந்து அந்த கூட்டம் வாய் அடைச்சாரு, வாய் வச்சு இப்படி அமைதியா இருந்தோன்னு எல்லாம் கூட்டம் அமைதியாயிடுச்சு. இன்னொரு உண்மையை சொல்றேன். இதே திருச்சி பகுதிக்கு ரைபிள் நிகழ்ச்சி ஒண்ணு, ரைபிள் கிளப் ஒண்ணு இருக்கு. அங்க இவர் போறாரு சார். அங்க அஜித் இவர் போறது யாருக்கும் சொல்லல. ஆனா இவர் வந்து அங்க போட்டியில கலந்துகிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த போட்டியில அவர் தோத்து போயிட்டாரு. ஆக்சுவலா ஜெயிக்கல. அவர் 2 ரவுண்டு தான் சுட்டிருக்காரு, தோல்வி தழுவிட்டாரு. இப்ப விஜயகாந்தனுடைய வெற்றி வந்து தீர்மானிச்ச இடத்துல விஜயகாந்த் நல்ல மனிதர், மக்கள்கிட்ட டவுன் டு எர்த் இறங்கினாரா இருந்தாலும் அவர் தன்னை வந்து கூடவே வச்சுக்கிட்டு அங்க இருக்கும் போதே பேசின பேச்சு, உங்களுக்கு இவ்வளவு தொகுதி தரோம், இவ்வளவு பணம் தரோம், இத்தனை சீட்டு கன்ஃபார்மா நம்ம ஜெயிக்கலாம், இங்க வந்துருங்க, நமக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்கு, மேல்மட்ட சப்போர்ட் வரைக்கும். அந்த மேல்மட்ட சப்போர்ட் எதுன்னு தெரியல. மேல்மட்ட சப்போர்ட்னா ஒண்ணுதான். இப்ப 2 பேருக்கு நடுவுல முன்னாடி வந்து கத்திக்கிட்டே இருந்த சீமானு திடீர்னு இப்ப கத்துறதை நிறுத்திட்டு ஒன் சைடு மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது முழுக்க முழுக்க வணக்கம் கொடங்கே. வணக்கம். திமுக கட்சி அவங்க வந்து அன்று அன்னைக்குதான் நினைக்கிறேன் இளையராஜாவுடைய பாராட்டு விழா நடத்தி அந்த செய்தியை பெருசாக்கி விஜயோட அந்த ரோட் ஷோ செய்தியை வந்து ஒன்றும் இல்லாம ஆக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணதா ஒரு பரவலான பேச்சு நீங்க சோசியல் மீடியாவே பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்ற அந்த பாணிக்கே நான் வரேன். இப்ப வந்து தேர்தலுக்குன்னு 8 மாசம் இருக்குங்க. இவர் வந்து போன ஊர் வந்து அரியலூர் போறேன், பெரம்பலூர் போறேன், திருச்சி போறேன்னாரு. திருச்சியில ஆரம்பிச்சு அரியலூர் ஆரம்பிச்சு பெரம்பலூர் போகல, லேட் ஆயிடுச்சு போல. திருச்சி அரியலூர் நீங்க அவர் பர்மிஷன் வாங்கினது நான் மரக்கடை பகுதியில திருச்சியில பேச போறேன், சத்திரம் பேருந்து முதல்ல கேட்டாங்க, அங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா திருச்சி நீங்க போயிருந்தா தெரிஞ்சிருக்கும், நான் போயிருந்திருக்கிறேன். சமீபத்துல தான் ஒரு 2 மாசம் அங்க தங்கி இருந்து ஒரு வேலைக்காக அங்க போயிருந்தேன். சத்திரம் பேருந்து நிலையம் அப்படின்றது ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியா. ஒரு சின்ன ஒரு வண்டி அங்க லாக் ஆனாலே அந்த டோட்டல் ஏரியாவே பிளாக் ஆயிடும். அந்த மாதிரி இடம் அங்க யாருக்கும் ஈவன் அது ஆளும் திமுக அரசாங்கம் கூட அங்க மீட்டிங் போடல. சமீபத்துல ரோட் ஷோ போனாரு முதலமைச்சர் ஸ்டாலின், அவர் கூட சத்திரம் பேருந்து நிலையத்துல போய் எந்த மீட்டிங்கும் போடல. ஏன்னா அங்க போட முடியாது. ஓகே, அதனால அங்க கொடுக்கல, மரக்கடை பகுதியில கொடுத்தாங்க, தப்பு இல்ல. ஓகே, இப்ப நீங்க அந்த இடத்துல கொடுத்து அந்த வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க சொல்ற மாதிரி எல்லா கூட்டமும் வந்துச்சுன்னா கூட திருச்சி வட்டாரம் அரியலூர்ல பெரம்பலூர் வரைக்கும் அந்த ரசிகர்கள் காத்திருந்தாங்களா? அந்த 3 மாவட்டத்து ஆட்களுக்கு இதை தாண்டி பக்கத்து மாவட்டத்து ஆள்லாம் அங்க வந்து வேடிக்கை பார்க்க வந்துட்டானா? ஏன்னா இதை ஊடகங்கள் ஊதி பெருசாகுச்சு. விஜய் வராரு, விஜய் வராரு, விஜய் வராரு, விஜய் வராருன்னு வந்து 10 நிமிஷம் பேசி கிளம்பி போயிட்டாரு. இதைதான் திரும்ப திரும்ப சொல்றது. நீங்க 10 நிமிஷம் பேசுறதுக்கா விஜய் வராரு விஜய் வராருன்னு ஏலம் போட்டீங்க காலையில இருந்து? ஊடகங்கள் தான் சினிமாவில எப்படி விஜய பெரிய ஆளா தூக்கி காமிச்சு போடாத படத்தை ஓட வைக்கிற ட்ரை பண்ணாங்களோ, இன்னைக்கு அந்த தயாரிப்பாளர்லாம் தெருவில் இருக்காங்க. பேசணும், நிறைய பேசலாம். நம்ம அந்த மாதிரியான ஊடகங்களுடைய ஊதி பெருசாக்கின விஷயம் தான் அந்த கூட்டத்தினுடைய விளைவு. கூட்டம் விஜய பார்த்தவொடனே கலைஞ்சிருச்சு. அந்த மாநாடுன்னு இவங்க சொன்ன பொதுக்கூட்டத்திலையும் விஜய் ரேம்ப் வாக் முடிஞ்ச உடனே கூட்டம் கலைஞ்சிருச்சு சார். அது திமுக வந்து உட்காரும் போது காலி சீட் எல்லாம் இருந்திருக்குன்னா ஏடிஎம்கேல வந்து உட்காந்து பேசணும். நம்ம திமுகவையும் திட்டுவோம், அண்ணா திமுக திட்டம், அது விஷயம் அது இல்லைங்க. நீங்க முறைப்படுத்தாத ரசிகன் வேடிக்கை பார்க்க வரவன மாத்துங்கன்னா திரும்ப திரும்ப அததான் அந்த கருத்து தான் முதன்மையான கருத்து. அப்புறம் தான் உங்க அரசியல் விஷயம் பேசலாம். அது ஒண்டிதானே மாத்தம். கூட்டத்துக்கு வந்து உண்மையிலே நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் தொண்டர்கள் இருக்கிறாங்க. தொண்டர்கள்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் ரசிகர்கள், ரசிக குஞ்சுமணிகள், அவன் தற்குறிகள் தான். அவனை எப்ப முறைப்படுத்துறீங்களோ அன்னைக்கு தான் நான் அவங்களை வந்து தொண்டர்களா மாத்துவேன், தொண்டர்களா நம்புவேன் நான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஏதோ ஆளுங்கட்சி வந்து இளையராஜா மீட்டிங் போட்டு அப்படியே மாத்திட்டாங்க, மடம் மாத்திட்டாங்க அப்படின்னு. நீங்க என்னதான் சொன்னாலும் காட்டாற்று வெள்ளத்தை கை கொண்டு அணை போட்டு தடுக்க முடியாதுன்றதான் பழமொழி. அதுதான் நிதர்சனமான உண்மையும். நீங்க நினைக்க வேண்டிய விஷயத்தை, நீங்க செய்ய வேண்டிய விஷயத்தை சொல்லி பேசி அதற்கு ஒரு தீர்வோடு அங்க போய் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த சுத்துவட்டாரம் என்ன இருந்தாலும் இளையராஜா மீட்டிங் பேசினதை விட விஜய் பேசின விஷயம்
திருச்சிலயோ அரியலூர்லயோ அந்த மாவட்டங்கள் எல்லா இடத்துலயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகி இருக்கும்னா கண்டிப்பா ஆகி இருக்கும். ஆனா அங்க எல்லாரும் என்ன ஆனாங்க, பெரம்பலூர்ல 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கூட்டம் வெறுத்து போய் ஏமாந்து கலைஞ்சு போச்சா? யார் தப்பு இதுக்கு? ஆளுங்கட்சி தப்பா? உங்களுடைய திட்டமிடாத தப்பான நபர்களை சுத்தி கூட வச்சிருக்கிறதுனால ஒரு பயண திட்டத்தை வடிவமைக்க கூட துப்பு இல்லாதவங்க தான் இதுக்கு காரணம். சொல்லட்டுமா என்ன காரணம்னு? இங்க இருந்து சென்னையில இருந்து கிளம்புறீங்க, தனி விமானத்துல கிளம்புறீங்க சார். தனி விமானத்துல திருச்சியில இறங்குறீங்க. நீங்க திருச்சியில இருந்து மரக்கடை பகுதிக்கு நீங்க போய் சேரணும்னா அதிகபட்சம் 20 நிமிஷம். 20 நிமிஷம் கூட ஆகாது. உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போயிருந்தா உங்க ரசிகர்கள் உங்க பேச்ச கேட்பானா கேட்க மாட்டாங்க. நீங்க சொன்னா கேட்பானா கேட்க மாட்டாங்க. கேட்கணும்ன்றது வேற, கேட்பா அப்படின்னு சொல்றதுதான் ஒரு தலைவனுக்காக. அவர் சொல்லணும். உங்களை சொல்ல நான், நீங்க நெறியாளர். நான் சொல்றது விஜய சொல்றேன். கேட்கணும் இல்லையா? கண்டிப்பா கேட்கணும். இப்ப எடப்பாடி வந்து அப்பா இருப்பா நான் பேசுறேன், என்னப்பா நீ டென்ஷனா? அவரு டென்ஷனா வரா சில அவ்வளவு போயிட்டீங்க. இருங்க, நான் எதுக்கு எடப்பாடியை உதாரணத்துக்கு எடுக்கிறேன்னா, இப்ப ஸ்டாலின் சொன்னா திமுக ஆளுன்னு உத்தரவு குத்திடுவாங்கறதுனால எடப்பாடிக்கு வரேன் நான். இல்ல நீங்க எடப்பாடி விட்டுங்க, திமுக விட்டுங்க. ஒரு சின்ன ஒரு இல்ல அவ்வளவு கூட வேணாம். எங்க சீமான் இல்ல சார், சினிமா ஸ்ட்ரைக் ஒன்று நடந்த போது அப்ப அஜித் இருந்த போது எல்லாரும் அஜித்தை பத்தி கத்துனா அஜித் அப்படின்னு எல்லாம் குவைட் ஆயிட்டாங்க. ஆமாங்க, அதுதாங்க தலைவனுக்கு அழகு. அதனாலதான் அவன் தலைவனா ஆகல. எனக்கு வேணாம் அந்த இந்த 7.5 வேணான்னு அஜித் ஒதுங்கி போயிட்டாரு. புரியுதுங்களா? நீங்க இந்த ஏன் எங்க அண்ணன் சீமான எடுத்துட்டு வந்தா எங்க அண்ணன் சீமானு அஜித்தையும் இழுத்துருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, அதான் நான் கேட்கலாம்னு. இந்த கூட்டம் இருக்குல்ல, என்னங்க நடிகருக்கு வந்து கூட்டம் வச்சுன்றீங்க. நயன்தாரா வந்தா கூட கூட்டம் வருங்க, என்ன இவரு வந்தா கூட கூட்டம் வரும், ரஜினிகாந்த் வந்தா கூட கூட்டம் வரும். அஜித்தை இறக்கி விட்டா இது என்னங்க கூட்டம், இதை விட பெரிய கூட்டம் வரும். உண்மை சார். அஜித்துடைய ஆக்சுவல் என்ன அப்படின்றது ஒற்றான் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், கண்டிப்பா பார்த்துக்கிட்ட பார்வையாளருக்கும் தெரியும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா அஜித்தை விரும்பி அப்பா நீ வா கட்சிக்கு வா, இளைஞரை நீ பொறுப்பு எடுத்துக்கோ ஒதுங்கிட்டாரு அப்படின்னு அவரை கூப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாவுடைய ரொம்ப நம்பிக்கை பெற்ற சினிமா நட்சத்திரங்கள்ல அஜித்துக்கு தனி இடம் இருக்கு. நீங்க கல்யாணத்துக்கு போனாங்க, வீட்டுக்கு விருந்து கொடுத்தாங்க, வீட்டுல கூப்பிட்டு. கரெக்ட். அவரு அரசியலே வேணான்னு ஒதுங்கிட்டாரு. ஒருவேளை அஜித் வந்து காலம் இன்னும் ஒன்னும் போல சார், யாருக்கு ஒன்னாலும் எந்த நேரத்துல ஒன்னாலும் மாற்றம் வரும். ஏன்னா விஜய் வந்து கட்சி அரசியலா வரமாட்டாருனாங்க, திடீர்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு குதிச்சாரு இல்ல. விஜய் கூட ரைட்டு அந்த ஆசை, கமல்ஹாசன் வரவே மாட்டேன்னு கமல்ஹாசன் நான் நாட்டை விட்டே போறேன்னாரு கமலஹாசன். அப்படிப்பட்டவரே வந்து அரசியல் கட்சி இன்னைக்கு எம்பி ஆயிட்டாரு ராஜ்யசபை. எப்படியோ அவர் வந்து டார்ச் உடைச்சு வாங்கினாரோ உடைக்காம வாங்கினாரோ வந்து எம்பி ஆயிட்டாரு. அவரு நாளைக்கு அஜித் வந்துட்டாருன்னா யாரும் வேணான்னுவாங்களா? அஜித் வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாருன்னா அவர் வந்து அதுக்கான நபர்களை தேடி கத்துக்கிட்டு தன்னை சுத்தி இருக்கிற ஆட்கள்கிட்ட அதை புரிய வச்சுட்டு. சரி, இன்னொன்னு சொல்லட்டுமா? இப்ப நீங்க சொன்னீங்க அவர் வந்து அந்த கூட்டம் வாய் அடைச்சாரு, வாய் வச்சு இப்படி அமைதியா இருந்தோன்னு எல்லாம் கூட்டம் அமைதியாயிடுச்சு. இன்னொரு உண்மையை சொல்றேன். இதே திருச்சி பகுதிக்கு ரைபிள் நிகழ்ச்சி ஒண்ணு, ரைபிள் கிளப் ஒண்ணு இருக்கு. அங்க இவர் போறாரு சார். அங்க அஜித் இவர் போறது யாருக்கும் சொல்லல. ஆனா இவர் வந்து அங்க போட்டியில கலந்துகிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த போட்டியில அவர் தோத்து போயிட்டார். ஆக்சுவலா ஜெயிக்கல. அவர் 2 ரவுண்டு தான் சுட்டிருக்காரு, தோல்வி தழுவிட்டாரு. அதுக்குள்ள கூட்டம் கூடிருச்சு, பயங்கரமான கிரௌடு. இவர் வந்து சாதாரணமா சொல்லாம சைலண்டா வந்தார். இப்ப இந்த கூட்டத்தை வந்து கூட்டத்துல இருந்து அவர் வேற ஊருக்கு போகணும்னா அந்த கூட்டம் கிரௌடு மாறிச்சுன்னா ரொம்ப சிக்கலாயிடும். போலீஸ் போய் அவர்கிட்ட கேக்குது. அந்த ரைபிள் கிளப்போட நிர்வாகிகள் கேக்குறாங்க, சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, எப்படி சார் என்ன திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்க, உடனே எல்லா போர்ஸ் இறக்கணும், போலீஸ் போர்ஸ் இறக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் சொன்னா கேட்பாங்க, உங்களுக்கு எந்த சிரமம் வராது, அவங்க என்ன ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எனக்கு இந்த ரூட்ல எனக்கு ஒரு வண்டி மட்டும் கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்ககிட்ட சொல்லி போலீஸ் எஸ்பி டிஐஜி ரேங்க்ல பேசி நீங்க எந்த டென்ஷனும் ஆகாதீங்க, என் ரசிகர்கள்ட்ட நான் சொல்லிடுறேன், நான் சொன்னா அவங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்து யாரும் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, நான் இந்த ஒரு வேலையா வந்தேன், வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன், எல்லாருக்கும் பை பாய் டை பாய்ன்னு டாட்டா காட்டிட்டு வேற ஒரு பாதையில போயிருக்காரு சார். ஒரு வண்டி கூட அவர் ஃபாலோ பண்ணல. இதுதான் சார் ஒரு நடிகர் அவரை நம்புகிற, ரசிக்கிற, நேசிக்கிறவனை கையில வச்சுக்கிறத. ரசிகர் மட்டும் வேணான்ட்டார். ஆனாலும் அவர் சொன்னா கேட்கறான்ல, கட்டுப்படுறோம். உனக்கு எங்க போச்சு? அவன் துண்டை தூக்கி போடுவானா, நீ வந்து இந்த ரோட்ல டான்ஸ் ஆடுவான் பாருங்க,
அவன மாதிரி அந்த துண்டு எடுத்து தலையில கட்டுறான். ஒரு தலைவனுக்கு அழகா சார்? அது கீழ்த்தனமான ஒரு செயல் சார். அசிங்கம் சார் அதெல்லாம். அது ஒரு ஊடகவியாளர் வந்து ஒரு மூத்த ஊடகவியாளர் அவர் போகும்போது அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி பண்ணி இது கண்டம் பண்ணி நீ வரைக்கும் சொல்லாதது விஜய் தெரியுமா? தப்பு எங்க தெரியுமா வந்துச்சு? இந்த தப்புக்கு காரணம் விஜய். ஏன் விஜய்னு சொல்றேன், அந்த மாநாடுன்னு ஒரு கூட்டம் போட்டீங்கல்ல, அங்க ரசிகர் தூக்கி போட்டு துண்ட தலையில கட்டிக்கினார். இவரே கட்டிக்கிறார். நீ ரவுடி பயிரா தலைவனா சார்? பதில் சொல்லுங்க. நீ கட்சி தலைவன் தானே? விஜய் சொல்லுவாரா பதிலுக்கு? எல்லாத்தையும் பாக்குறாருங்க, எல்லாம் அவருக்கு தெரியுது. ஆனா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னையே அவர் வந்து அவர் ஆள் மனசுல போய் நீ பெரிய நடிகன்னு சொல்லி ஒரு பெரிய நடிகரா மாறிட்டார் இல்லையா? அது மாதிரி ஆள் மனசுல உள்ள சொல்லிட்டாங்க போது அடுத்து 26 சிஎம் நீதான் சொல்லிட்டாங்க போல இருக்கு. எழுதி வச்சுங்க, 26 இல்ல, இந்த தற்கொலை ரசிகர்கள் கூட இருக்கிற வரைக்கும், சுத்தி இருக்கிற ஆட்கள் சரியான ஆட்கள் இல்லாத வரைக்கும் நீ எந்த காலத்திலயும் சிஎம் ஆக முடியாது. சரி சார், நீங்க சொல்றீங்க இது. ஆனா நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணேன் சார். நான் ஒரு ரிசர்ச் போய் பண்ணேன். சில காலேஜ் பசங்களை அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்களே, ஓகே, அவங்க இது நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல போறீங்க. நிறைய காலேஜஸ்ல போய் நீங்க சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் போய் பார்த்தேன். அங்க இருக்கிற பசங்கிட்ட இப்ப இருக்கிற பசங்க, நான் வந்து விஜய் நல்லவர் கெட்டவர் அதெல்லாம் விட்டுருங்க, விஜய் சாமர்த்தியமா செய்வார் இல்ல அதெல்லாம் பார்க்கல. ஆனா பிளைண்டா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விஜய் மறந்துடுங்க சார். திமுக அதிமுக கட்சிகள் எல்லாத்தையும் மறந்துடுங்க சார். இப்ப நீங்க வந்து மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி முதல் முறை ஓட்டர்ஸ் நீங்க சொல்றீங்களா தானே? அந்த முதல் முறை ஓட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் இல்ல. அது ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ்னா இப்ப ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் செஞ்சா 18 வயசு சார், 22 வயசு பசங்க கூட இருப்பாங்க. சரி, ஓகே, உங்க பணிக்கு வராங்க, அப்படியே கூட வச்சுங்க. ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் பிளஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டர்ஸ் அப்படி வச்சுக்கலாமா? ஆமா, அப்படி வச்சுங்க. இவங்க அதிகபட்சம் தமிழ்நாடு முழுக்கவே வச்சுங்களேன். தமிழ்நாடு முழுக்க எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க? அதிகபட்சம் 2% இருப்பாங்களா? 1.5% வைங்க சார். நான் 2% தரேன் உங்களுக்கு. ரைட், 2%. அதுவும் ஒட்டு மொத்தமா எல்லாருமே விஜய்க்கு போடுறாங்கன்னு வச்சுங்க சார். ஓகே, அதுக்குள்ளதான் விஜய் ரசிகர்களும் வராங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அதுக்குள்ளதான் வராங்க. சொல்லுங்க. அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அந்த ஒரு 25-30 அந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு கேட்டகரி, அதுல வந்து விஜய் ரசிகர்கள். அவங்க இதுவரைக்கும் எல்லா கட்சியிலும் இருந்திருப்பாங்க, இப்ப விஜய கட்சி ஆரம்பிச்சதுனால இங்க வந்துடுறாங்க. அப்ப அந்த அவங்க வந்து குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 1% இருப்பாங்களா? சொல்லுங்க. ஓகே, ஆல்ரெடி ஒரு 2%, இது ஒரு 1%, 3%. இதை தாண்டி நியூட்ரல் ஸ்டாண்ட்னு ஒரு குரூப் இருக்கு. எப்பவுமே அவங்க வந்து லாஸ்ட் அந்த ஓட்டு வாசல்ல போய் தான் முடிவு பண்ணுவான் யாருக்கு போடலான்ட்டு. அவன் ஒரு 2%. ஒட்டு மொத்தமா நான் சொல்றேன், இது ஒரு 3%, 2%, 5% ஆச்சா? 5% மொத்தம் உங்களுக்கு. நீங்க தனியா 234 தொகுதியில நிக்கணும்னு முடிவு பண்றீங்க. யாரும் கூட்டணி கிடையாது, நீங்க தான் நிக்கிறீங்க. இப்ப 234 தொகுதிக்கும் உங்களுடைய வாக்கு எண்ணிக்கை, வாக்காளருடைய எண்ணிக்கை, உங்க ரசிகர்கள் போடுகிற வாக்கு எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு நீங்க ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு அந்த கூட்டம் எடுத்துங்க. எந்த கூட்டம்? மதுரையில போட்ட கூட்டம். மதுரையில போட்ட கூட்டத்துக்கு நம்ம முன்னாடியே பேசின மாதிரி 5 லட்சம் பேர் கூட வச்சுங்க. வேடிக்கை பார்த்தவன், வந்தவன், போனவன், இந்த மாதிரி நின்னவன் ரசிகர்கள் சரி, இன்னும் கூட 5 லட்சம், ஒரு 10 லட்சம் பேர்னா கூட நம்ம கடந்த முறை சொன்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு 15,000 இருந்து 20,000 ஓட்டு தான் கிடைக்குது. ரைட்டுங்களா? சொல்லுங்க. இதை தாண்டி இப்ப நீங்க சொல்ற இந்த யங்ஸ்டர்ஸ் லொட்டுலோஸ்க்குனா கூட எப்படி சுத்தி அடிச்சாலும் நீங்க 10% கூட தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்க வாக்கு. இதுல ஒரே ஒரு திருத்தம் சார், இதுல அதிருப்தியாளர்கள்னு இருக்கிறாங்க. அது ஆளும் திமுக ஆட்சியா இருக்கட்டும், இல்ல சீமான் கட்சியா இருக்கட்டும், அஇஅதிமுக அந்த மாதிரி அதிருப்தியா இருக்கிறவங்க, சரி எனக்கு பரவாயில்ல விஜய் அப்படியா இருக்கிறவங்க எத்தனை % இருப்பாங்க சார்? இல்ல நான் சும்மா உதாரணம், நீங்க பரவாயில்லாம் இவர் வந்து இது பாருங்க, ஒரு விஷயம், விஜய் வந்து 2026ல வந்து அவர் தான் சிஎம் ஆக போறாருன்னு நான் சொல்லல, பட் கணிசமான ஓட்டுகள் நல்லா பெறலாம். பிரிச்சு பிரயோஜனம் இல்ல சார். எங்க அண்ணன் சீமான் அந்த வேலையை தான் செய்யறாரு. நான் திரும்பி திரும்பி சொல்றதே நீங்க இல்ல, எல்லாம் அந்த அதாவது ஒண்ணு கூட வராதுன்றீங்க. நீங்க ஒரு டெபாசிட் வாங்குறாரான்னு பாருங்க. எங்க அண்ணன் சீமான் வாங்குற ஓட்டு கூட வாங்க மாட்டாருங்க. எழுதி வச்சுங்க. திரும்பி நான் சொல்றேன், எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டுங்க. நீங்க ஓட்டு வரும், அந்த ஓட்டுல யார் யார் ஓட்டு தெரியுமா? அதிமுகவுடைய அதிருப்தியாளர்கள் ஓட்டு, திமுக அதிருப்தியாளர்கள் ஓட்டு. ரைட்டுங்களா? அதே மாதிரி இப்போ அண்ணாமலை ஒரு செக்டார ஓட்டை பிரிப்பார். ஏன்னா அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கார், அவர் சார்ந்த ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நிச்சயமா அவர் வந்து இந்த எலெக்ஷன்ல தனி கட்சி போறாரா இல்ல இங்க நின்னுகிட்டு என்ன பண்றாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் பெரிய விஷயங்கள் இருக்கு. தனி கட்சி போனாலும் இடி வந்துடும் நாளைக்கு. அதெல்லாம் பாப்பாரு, அதெல்லாம் பாப்பாரு, பஞ்சாயத்து இருக்கு. ரைட்டுங்களா? அதனாலதான் வந்து நேத்து வரைக்கும் செங்கல் செங்கலா அறிவாலயத்தை பிரிப்பேன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றாரு. உன்னை எந்த லிஸ்ட்ல எடுக்கிறது?
உன்னை எந்த லிஸ்ட்ல எடுக்கிறது? சரி, அந்த டாபிக் அப்புறம் போயிடும், இது சொல்லுங்க. இது இருக்குல்ல, இப்போ இந்த அதிருப்தியாளர்கள் இருக்காங்களா, இதை தாண்டி நீங்க வந்து சீமான் கிட்ட இருந்து ஒரு அதிருப்தியாளர் ஒரு கூட்டம் எப்பவுமே, அது எப்படி தெரியுமா, ஃபுல்லாகும். அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு கூட்டம் வெளியே போகும். ஐயோ சிச்சி இந்த பழம் புளிக்கும்னு ஒரு கூட்டம் போகும்ல, அப்படி வெளியில வர ஆட்கள். இவங்க எல்லாமே சேர்ந்து ஓட்டு போட்டா கூட நீங்க வாங்குற ஓட்டு வந்து வெற்றிக்கான வாக்கா இருக்க வாய்ப்பில்லை. ஆனா உதயசூரியனும், நான் திமுகன்னு சொல்ல வரல, உதயசூரியனும் ரெட்டலையும் கன்ஸ்ட்ரெயினா ஒரு வாக்குகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. மினிமம் 20% ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க. அதுல நீங்க இதுல எந்த குட்டிகரன் அடிங்க சார், நீங்க ஜெயிக்கிறவங்க அதிகபட்சம் போனா ஒரு 4%, 3% வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க. அந்த இந்த வித்தியாசம் 20%, 25% நீங்க போறதுக்கான அந்த தூரத்தை எட்டுவதற்கான அரசியல் அந்த நிலைப்பாட்டு, அரசியல் அந்த விஷயத்தை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும், டைம் எடுக்கும். ஆனா அது அறிவார்ந்த சமூகம் உங்களோட இருந்தா மட்டும்தான் எதையெல்லாம் முன்னெடுக்கணும், எதையெல்லாம் சொல்லணும், ஆட்சினா என்னதுன்றது அரசியல் சொல்லி கொடுத்தாதான் நீங்க வருவீங்க. நீங்க வாங்கன்னு சொல்றோம், கத்துங்கன்னு சொல்றோம். இது எதுவுமே இல்லாம நேரா நான் பனையூர்ல வண்டி ஏறுவேன், நேரா பஸ் எடுப்பேன், செஞ்சாஜி கோட்டை கேட்டை திறந்து உள்ள போவேன், சிஎம் நாற்காலி திறந்து ஏறி உட்கார்ந்து என்ன சார் இது அநியாயம்? சரி சார், 2026 விஜயோட தாவேகா மட்டும் நிக்க போதா, இல்ல யாராவது கூட்டணி கட்சி, இப்ப இருக்கிற கூட்டணி ஆளும் கட்சியில எதிர்கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணியினர் யாருன்னா அந்த கட்சியில வந்து இவரோட கற்பனைக்கு பேசலாம் சார். கற்பனைக்கு சொல்லட்டுங்களா, இப்போ நடந்திருக்கலாம். இப்ப கற்பனை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன கற்பனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஏதோ வந்து டிடிவியும் ஓபிஎஸ் இந்த கும்பல், அதிருப்தி கும்பல், செங்கோட்டையன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு விஜயோட போய் நின்னுக்கிட்டு பேச போறதா இருக்கு. எடப்பாடி வழக்கம் போல பிஜேபியை வந்து வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஒதுக்கிட்டு போறாரா, இல்ல பிஜேபியோட நின்று அவரு தனியா நிக்கிறாரா, இவங்க எல்லாம் வேணான்னு கற்பனை நான் சொல்றது. இப்படி ஒரு டாக்கை கிளப்பி விடுறாங்க. எவ்வளவு கூட திருமாவளவனையும் சொல்லியிருக்காங்களே, திருமாவளவன் எந்த காலத்திலும் வர மாட்டார் சார். அந்த கற்பனையில இப்படியும் ஒரு அதுதான், திருமாவளவனுக்கு துணை முதல்வர் தரோம், நீங்க வந்துருங்க அப்படின்னு அவரை கூப்பிடுறான். இது கற்பனை இல்ல, திருமாவளவன் பேசுறது உண்மை. இப்ப பேசல, அது முன்பு முன்னாடியே பேசினாங்க. அதாவது ஆதவ அங்க இருக்கும் போதே பேசின பேச்சு. உங்களுக்கு இவ்வளவு தொகுதி தரோம், இவ்வளவு பணம் தரோம், இத்தனை சீட்டு கன்ஃபார்மா நம்ம ஜெயிக்கலாம், இங்க வந்துருங்க, நமக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்கு, மேல்மட்ட சப்போர்ட் வரைக்கும். அந்த மேல்மட்ட சப்போர்ட் எதுன்னு தெரியல. மேல்மட்ட சப்போர்ட்னா ஒண்ணுதான், பாஜக அரசாங்கம் தான். புரியுதுங்களா? இதெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டது தான். ஆனா இன்னைக்கு இப்ப நம்ம பேசிக்கிட்ட நிதர்சனமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உள்ள சூழலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி தான் இருக்கு. இப்ப இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8, 6, 7 மாசத்துக்கு மேல இருக்கு. ஏப்ரல் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு சார். வருகிற ஏப்ரல் வரைக்கும். ஏன்னா மே மாசம் புதிய அரசாங்கம் உட்காரணும், மேல எலெக்ஷன் வச்சு ஆகணும். அப்ப அது வரைக்கும் இருக்கிற இந்த காலகட்டம், இந்த காலகட்டத்துக்குள்ள நாளைக்கு என்னவா நடக்கும், நாளைக்கு யார் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் பெரும்பாலான, திமுக உட்பட சொல்றேன், பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் மேல ஏகப்பட்ட வழக்குகளும் பஞ்சாயத்துகளும் இருக்கு. உண்மை. மோடி அரசாங்கம் நினைச்சா யார வேணாலும் புடிச்சு உள்ள வைக்கலாம். புடிச்சு கழுத்துல கத்தி வச்சு நீ என்னோட தான் கூட்டணி வரணும் அப்படின்ற சூழ்நிலை வந்தா, இதற்கு திமுக இந்த தேர்தலில் சிக்கல் இல்லாமல் ஜெயிக்கும்னு நான் சொல்லல சார். அவங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிற ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஜெயிக்கும்னு சொல்லல, எங்களுக்கு இலக்கு 26 இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? 26ல ஃப்ரீயா நீங்க வந்து அவங்க பாணிலேயே அவங்க போட்டோம், எங்களுக்கு அது இலக்கு இல்லைன்னா, இப்ப எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இல்லாததுனால, ஒருவேளை எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா திமுகவுக்கு ஃபைட் இருக்கும். எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இல்லாம பிரிஞ்சு இருக்கிறதுனால நீங்க வேற வழியே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா திமுக வெற்றி யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க வாங்க, வந்து குறுக்க நின்னு திமுக இவ்வளவு தப்பு பண்ணிருக்கு, திமுக மீது இவ்வளவு அதிருப்தி இருக்கு, மக்கள் இவ்வளவு கோபத்துல இருக்காங்க, அதெல்லாம் வெளிப்படையா பேசி உங்களுக்கு நான் வந்தேன்னா இதெல்லாம் செய்வேன்னு நீங்க சொன்னீங்கன்னா திமுகவுக்கு செக் பண்ணி வைப்பீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, என்ன செய்றீங்க? நான் மாற்று சக்தின்னு வர யாரும் அதற்கான பேச்சுவார்த்தை பேசுறதே இல்லை. மக்களோட மக்களாக இறங்கி வர மாட்டேங்கிறீங்க. டவுன் டு எர்த் கீழே இறங்கி வரணும், வரல. ஈவன் எடப்பாடிக்கும் அதுதான் செய்யறாரு. எடப்பாடி செய்யற அதே வேலையை விஜயும் செய்யறாரு. இப்ப 2 பேருக்கு நடுவுல முன்னாடி வந்து கத்திக்கிட்டே இருந்த சீமானு திடீர்னு இப்ப கத்துறதை நிறுத்திட்டு ஒன் சைடு மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது முழுக்க முழுக்க விஜய் மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. திமுகவை நிறுத்திட்டாரு சார். உள்ளடி வேலை என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. என்னடா திடீர்னு திமுகவை போட்டு காட்சி எடுத்த சீமான் வந்து திமுக பக்கம் பேசவே மாட்டேங்கிறாரு. அசைன்மெண்ட் திருமண பக்கம் எல்லாம் ஒரே சைடு. நீங்க வந்து அவரு இவங்க துக்க விசாரிக்க போறேன், அவங்க அது நல்லது போறேன்னு போய்விட்டு பேசிவிட்டு வந்துட்டு என்ன பேசுறீங்கன்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு வருது, வழக்குல நீ மன்னிப்பு கேட்கணும்னு வருது. காம்ப்ரமைஸ் போ, வழக்குனா மன்னிப்பு கேட்கணும். நீ
அப்படி மன்னிப்பு கேட்டாருன்னா அந்த குற்றம் இழைத்தது ஆயிடும். எனக்கு என்ன தோணல, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு இந்த கான்செப்டே புரியல. ரேப் சார்ஜஸ் வருது, என்னை ஏமாத்தி பாலியல் உறவு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட். அப்படி இருக்கிற இடத்துல நீ மன்னிப்பு கேட்டா பரவாயில்ல அது போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வருதுன்னா அப்ப என்ன சார் இது? ரேப்னு கான்செக்சுவல் செக்ஸ்ன்றது வந்து அவங்க விருப்பப்பட்டுதான். நான் ரேப் அர்த்தத்துல சொல்ல வரல, நானு விருப்பப்பட்டு நீங்க இணைஞ்சு வாழறீங்க, லிவிங் டுகெதரா இருக்கிறீங்க, அவங்க கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளுன்ற ஒரு விஷயம் வருது இல்ல. இந்த இடத்துலதான் இங்க ஒரு முரண் நடக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு வேகமா திமுக திட்டிட்டு இருந்தாரு சீமான். இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இப்போ வெறும் விஜய் மட்டுமே அட்டாக் பண்றாரு. அப்ப உங்களுக்கு என்ன அஜெண்டா, யார் கொடுத்தாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? ஃபைனலா ஒண்ணு சொல்றேன் சார், இந்த உரையாடல் முடியறதுக்குள்ள விஜயை பத்தி நீங்க என்னதான் 1000 குறை சொன்னாலும் விஜய் இப்ப டெஸ்ட் எழுதியிருக்காரு, மந்த்லி டெஸ்ட், அடுத்தது மிட் டேர்ம் டெஸ்ட் எழுதுவாரு, அதுக்கடுத்து எலெக்ஷனுக்குள்ள ஃபைனல் எக்ஸாம் சார். அதுக்குள்ள தன்னை நிலைநிறுத்திக்கின்னு எவ்வளவு ஓட்டு, அதாவது நீங்க சொன்ன தொண்டன்கள் எல்லாம் திருத்திட்டு எத்தனை % ஓட்டு வராரு, அதுக்கப்புறம் எத்தனை சீட் அவரால் வாங்க முடியுது, அதுக்கப்புறமா 2026 அவர் அதாவது அவங்க தொண்டர்களும் அவரும் கோட்டை கட்டி கனவுல கோட்டை கட்டி இருக்கிற அந்த செஞ்சாஜ் கோட்டையை போய் அடையறாங்களா என்னன்றது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போ கடைசி இந்த பேட்டியை முடிக்கிறது முன்னாடி ஒண்ணே சொல்றேன், சிங்கிள் டிஜிட் தான் வாக்கு அவர் வாங்குவார். என்னுடைய கணிப்புப்படி, எனக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவுப்படி சிங்கிள் டிஜிட்னா என்ன? சிங்கிள் டிஜிட்னா அது 1% இருக்கலாம், 2% 9%. சிங்கிள் டிஜிட் இருக்கு இல்லையா, சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ் தான் அவர் வாக்குகளை வாங்குவார். எங்க அண்ணன் சீமான் இருக்காரு, ஏற்கனவே 8.5 வச்சிருக்காரு. நான் அதை விட இது வாட்டி அதிகமா வாங்குவேன், அவரே சிங்கிள் தாண்டுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரோட கம்மியா வாங்குவார் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் நிச்சயமா நம்ம மறுபடியும் சந்திப்போம், மறுபடியும் இது சம்பந்தமா பேசுவோம். கண்டிப்பா தேர்தலுக்கு பின்னாடி, இப்ப இன்னும் நிறைய பேசுவோம். தேர்தலுக்கு முன்னாடியே, தேர்தலுக்கு பின்னாடியே நம்ம இந்த கருத்தை கோடிட்டு அன்னைக்கே பல மாசம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம், சொல்லிட்டோம். ஏன்னா இவர்கள் செயல்பாடு நீங்க சொல்ற மாதிரி இன்னும் 6 மாசத்துக்குள்ள அவங்க தொண்டர்களை நெறிப்படுத்த முறைப்படுத்த முடியாது, கஷ்டம். ஆனால் முயற்சி எடுத்தால், அதாவது என்ன சொல்றதுன்னா, நீங்க சொல்ல 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 பயிற்சி கொடுக்க 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 அவன் தன்னை மாத்திக்கிட்டு ஒரு கை தேர்ந்த ஒரு அரசியல் கத்துக்கிட்ட ஒரு நேர்த்தியான அரசியல்வாதியா மாறினான்னா இவர்களான வாய்ப்புகள் பிற்காலத்துல வரும். ஆனா அதுக்குள்ள இவங்க சோர்ந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப விஜய் கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம், உங்களுக்கு தெரியும் விஜய் பத்தி, எனக்கும் தெரியும். விஜய் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, தான் முயற்சி எடுத்து அது முடியலன்னா டயர்ட் ஆயிடுவாரு. சீச்சி இந்த பழம் புளிக்கும் கதை தான் அவருக்கு. முதல்ல ஒண்ணு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய் தன்னை சுற்றி இருக்கிற ஆட்களை சரியான ஆட்களை வச்சுக்கினார்னா சார் அவர் ஃபியூச்சர் நல்லா இல்லைன்னா சார். நீங்க அருண்ராஜ் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு புதுசா, IRS ஆபீசர். இந்த மாதிரி ஆளை மட்டும் வச்சாலும் அரசியல் கத்துக்க முடியாது. அரசியலுக்கு அரசியல் தெரியும், அரசியல் தெரிஞ்சவர். இப்ப விஜயகாந்தனுடைய வெற்றி தீர்மானிச்ச இடத்துல விஜயகாந்த் நல்ல மனிதர், மக்கள்கிட்ட டவுன் டு எர்த் இறங்கினாரா இருந்தாலும் அவர் தன்னை கூடவே வச்சுக்கிட்டது பண்ருட்டி ராமச்சந்திரன், எம்ஜிஆரோடு இருந்தவர். புரியுதுங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு சரியான நபர்களை நீங்க தேர்ந்தெடுக்காம போனீங்கன்னா கடைசி வரைக்கும் இதுதான் உங்களுடைய நிலைமை. சரிங்க கோடங்கி, இவ்வளவு நேரம் விஜய் அந்த ரோட் ஷோவை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அதுக்கப்புறமா 2026 ஒரு ஆட்சியில அமைவாரா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி வச்சுட்டு போயிருக்கீங்க. நீங்க முடியாதுன்னு இருக்கீங்க, நான் கேள்விக்குறியா வச்சிருக்கிறேன். இருந்தாலும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன், நீங்களே எங்களை சந்திப்பீங்க, பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேர்காணலை முடிச்சுக்கலாம். நன்றி கோடங்கி. நேயர்களே, இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்தில் எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க இந்த கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நாகரிகமான கமெண்ட்டை போடுங்க. அது தேவையான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தா அதை பற்றி நம்ம இந்த கமெண்ட்டை பத்தியும் அடுத்த வீடியோல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.